இவர்கள் எவ்வளவு காலம்தான் காவி என்றாலே அது ஒரு ஆபத்தானது, அது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது, அது தமிழகத்திற்கு எதிரானது, அல்லது ஆன்மீகத்தை பேசும் பொழுது காவி என்று வந்துவிடுமேயானால் அந்த ஆன்மீகத்தை எதிர்த்து கடவுள் மறுப்பு என்கிற காட்டுமிராண்டி கொள்கையை சொல்லுவது, அது டங்ஸ்டனாக இருக்கட்டும் அல்லது இதற்கு முன்னால் என்னவெல்லாம் திமுக கொண்டு வந்ததோ அதை மத்திய அரசு இன்றைக்கு நடவடிக்கையில் கொண்டு வரணும், நடைமுறைப்படுத்தணும்னு நினைச்சா உடனே எதிர்க்கிறார்கள். தமிழகத்திற்கு எதிரானவர்களாக பாரதிய ஜனதா கட்சியை திமுக கற்பிக்கிறது. ஆனால் இதற்கு அத்தனைக்கும் சூத்திரகாரி யாரு? தன்னுடைய கூட்டணி கட்சிகள் என்று தான் சொல்லுவதை தலையாட்டி கொண்டு வேறு மாநிலத்தில் வேறு நாடகமும் தமிழகத்தில் வேறு மாதிரியான நாடகம் நடத்துகிற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த கோமாளி கூட்டங்களை வைத்துக்கொண்டு இவர் ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லி ஊரணியில் தமிழ்நாட்டை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. ஆனால் இதே திமுகவுடைய ஐடி அணியினரும் அதே மாதிரி திமுகவுடைய நிர்வாகிகளும் உள்துறை அமைச்சரில் இருந்து உயர்மட்ட நிர்வாகிகள் வரை பாஜகவினரை மிகவும் இழிவாக கேவலமாக பேசுகிறார்கள். அவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று புகார் அளித்தும் கூட காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. அப்போ ஜனநாயகம் எங்கே இருக்குது? ஆளுங்கட்சின்னா நாங்கள் அராஜகத்தை செய்வோம், எதிர்கட்சியை உங்களை வாழவே விடமாட்டோம்னு நினைக்கிற ஒரு மோசடி ஆட்சி தான் திமுகவுடைய ஆட்சி. திமுக அதிமுகன்னு பார்ப்பது கிடையாது, தவறு செய்தவர்களை தண்டிக்கும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் திமுகவுடைய அமைச்சர்கள் நிறைய பேர் சிறைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ யாரெல்லாம் இடைக்கால ஜாமீன் வந்திருக்கிறார்களோ அது கூட ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு சூழலும் அமையலாம். ஏபிஎஸ்க்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமான்னு ரொம்ப அதிமுகவை பற்றி திமுக கவலைப்படுவது தேவையற்றது. எங்கள் கூட்டணிகளை நாங்கள் பார்த்து கொள்வோம், உங்கள் கூட்டணிக்குள்ளரையே கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று கேட்கக்கூடிய திருமாவளவனையும் கம்யூனிஸ்டுகளையும் காங்கிரஸிகளையும் திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் என்ன செய்ய போறார் என்பதை எங்க கேள்வி. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவின் சிறுபான்மையினர் அணியை சேர்ந்த தேசிய செயலாளரான திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? இறைவன் அருளால் சிறப்பாக இருக்கேன். ஓகே சார். இன்னைக்கு முதல்வர் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இப்படி ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல எல்லாரும் இணையும் போது காவியின் திட்டம் தமிழ்நாட்டில் பலிக்காது அப்படிங்கிறது பேசின ஒரு விஷயம் தற்பொழுது பேசு பொருளாக மாறியிருக்கு. அந்த காவியின் திட்டம் தமிழ்நாட்டில் பலிக்காது அப்படின்ட்டு முதல்வர் அவர்கள் பேசின அந்த ஸ்பீச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழகம் முழுவதும் இருண்ட நிலையில் ஒரு கருப்பாக இருக்கிற நேரத்தில் இந்த கருப்பை அகற்றிவிட்டு காவி என்று சொல்லுகிற தியாகத்தின் சின்னமான அர்ப்பணிப்பின் சின்னமான ஒரு அடையாளத்தை கொண்டு வருவது அது தவறான விஷயம் அல்ல என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இருண்ட தமிழகத்தை மீட்க வேண்டும், அதற்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு. அதற்கு திமுகவை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்கணும். இவர்கள் எவ்வளவு காலம்தான் காவி என்றாலே அது ஒரு ஆபத்தானது, அது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது, அது தமிழகத்திற்கு எதிரானது, அல்லது ஆன்மீகத்தை பேசும் பொழுது காவி என்று வந்துவிடுமேயானால் அந்த ஆன்மீகத்தை எதிர்த்து கடவுள் மறுப்பு என்கிற காட்டுமிராண்டி கொள்கையை சொல்லுவது, இதெல்லாம் நீண்ட நாளைக்கு நீடிக்காது. ஆன்மீகத்தின் மண்ணாக இருக்கக்கூடிய தமிழகம் அறவழியில் அக்கிரமக்காரர்களை எதிர்த்து போராடி ஆட்சியிலே நாங்கள் அமரும் வரை இந்த தொடர் பயணத்தில் காவி இருக்கும். காவியை மறுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. காவி என்பது நம்முடைய தேசிய கொடியின் ஒரு அங்கம். ஆனால் கருப்பு என்பது தேசிய கொடியிலும் கிடையாது. இவர்கள் சொல்லுவது போன்று அது ஒரு புனித சின்னமாகவும் யாரும் போற்றுவதும் கிடையாது. அதனால் கருப்பர் கூட்டம் என்று வைத்து கடவுளுடைய நம்பிக்கையை முருக பக்தர்களையே இழிவுபடுத்திய காட்டுமிராண்டிகள் திமுகவுடைய கூட்டம். திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுவது பெரிய ஆச்சரியப்படுவதற்கு அல்ல. ஏன்னா அந்த கூட்டத்தில் அவரும் ஒருத்தராக இருக்கார். ஓகே, அந்த கூட்டத்தில் அவராக ஒருத்தராக இருந்தாலும் முதல்வராக அவர்களாக இருக்காங்க. இப்போ தொடர்ச்சியாக 2019 திமுக அனைத்து தேர்தல்கள்லையுமே வெற்றி பெற்று தான் வர்றாங்க. இப்போ எல்லா தேர்தல்கள்லையுமே சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே அடியெடுத்து வச்சிடும், பாஜக உள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம், அதற்கு உண்டான விஷயத்தை தான் எல்லா தேர்தல்களுமே சொல்லிட்டு வர்றாங்க. இதற்கூட ஒப்பிட்டு அதிமுகவையும் பேசுவாங்க. அதற்கூட தொடர்புடைய ஒரு கட்சி தான் அதிமுக அப்படின்ட்டு. தற்பொழுது 2021 சட்டமன்ற தேர்தலின் எப்படியோ அதே மாதிரியான ஒரு கூட்டணியை தான் 2026 வரைக்குமே
அதிமுக வந்து எடுத்திருக்காங்க. அப்போது அந்த பிரச்சார யுக்தி அப்படிங்கிறது இந்த முறை திமுகவிற்கு இன்னும் எளிய முறையை பண்ணி கொடுத்துருக்கா பாஜக? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக மாதிரி சூழலுக்கேற்ப நாடகம் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. உதாரணத்திற்கு நீட் தேர்வை இன்றைக்கு எதிர்க்கிறார்கள். யாருடைய ஆட்சியில் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது? திமுகவும் காங்கிரசும் கூட்டணியாக இருந்த நிலையில் தான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. என்ஐஏ என்கிற தேசிய புலனாய்வு முகமையை இன்றைக்கு திமுக எதிர்க்கிறது. என்ஐஏ யார் காலத்தில் கொண்டு வந்தது? திமுகவும் காங்கிரசும் கூட்டணியாக இருக்கும் பொழுது தான் கொண்டு வந்தது. ஜிஎஸ்டியை இன்றைக்கு திமுக எதிர்க்கிறது. ஜிஎஸ்டியை யார் கொண்டு வந்தது? திமுகவும் காங்கிரசும் கூட்டணியாக இருக்கும் பொழுது தான் ஜிஎஸ்டி வந்தது. இப்படி எல்லாவற்றிலும் நீங்கள் பார்த்தால் ஆரம்பத்தில் கொண்டு வந்தது இவர்கள் தான். அது டங்ஸ்டனாக இருக்கட்டும் அல்லது இதற்கு முன்னால் என்னவெல்லாம் திமுக கொண்டு வந்ததோ அதை மத்திய அரசு இன்றைக்கு நடவடிக்கையில் கொண்டு வரணும், நடைமுறைப்படுத்தணும்னு நினைச்சா உடனே எதிர்க்கிறார்கள். தமிழகத்திற்கு எதிரானவர்களாக பாரதிய ஜனதா கட்சியை திமுக கற்பிக்கிறது. ஆனால் இதற்கு அத்தனைக்கும் சூத்திரகாரி யார்? திமுக தான். இவர்களுடைய அயோக்கியத்தனத்தை நாங்கள் மக்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறோம். இதுதான் மக்களிடத்தில் வெல்லுமே தவிர வார்த்தை ஜாலங்கள் வெல்லாது. ஏன்னா இன்னைக்கு மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீட் தேர்வில் நாங்கள் மந்திரம் வைத்திருக்கிறோம் என்று தந்திரமாக மக்களை ஏமாத்திட்டாங்க. இன்றைக்கும் நீட் தேர்வு இருக்குது, என்றைக்கும் இனி நீட் தேர்வு இருக்கும். திமுகவால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்குறுதி கொடுத்தாங்க, கேஸுக்கு 100 ரூபா குறைப்போன்னு, குறைக்கவே கிடையாது, மக்களை ஏமாற்றிட்டாங்க. அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் சொல்லி தகுதி உள்ள பெண்களுக்குத்தான் 1000ன்னு 1.5 கோடி தகுதியற்ற பெண்களாக தமிழகத்தில் உள்ள பெண்களை புறக்கணித்து விட்டார்கள். அதே மாதிரி 5 சவரன் நகை கடன் கூட்டுறவு வங்கியில் நீங்கள் வைத்தீர்கள் என்றால் நாங்கள் மீட்டு தருவோம்னாங்க. பச்சை பெண்களெல்லாம் இன்றைக்கு நகையை மீட்க முடியாமல் தவிக்கிறார்கள், ஏமாற்றிட்டாங்க. அதே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் 100 ரூபா கேஸுக்கு நாங்கள் குறைப்போம்னாங்க, குறைக்கலை. மாதத்திற்கு ஒவ்வொரு கணக்கீடும் மின்சாரத்திற்கு எடுத்து மின்சாரத்தினுடைய கட்டணத்தை குறைப்போம்னாங்க, மாத கணக்கீடு இல்லாமல் போய்விட்டது. நாங்கள் வந்தால் ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நியமனம் செய்வோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. சுரங்க கனிம வளங்களை எல்லாம் அரசே ஏற்று நடத்தும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கும் தனியார் நிறுவனங்கள் கொள்ளையடிக்கின்றது. நம்முடைய கனிம வளங்கள் எல்லாம் கேரளாவுக்கும் பல்வேறு அண்டை மாநிலங்களுக்கும் பறிபோய் கொண்டிருக்கிறது. இப்படி நான் ஒன்று ஒன்றா சொல்ல முடியும். எல்லாவற்றிலும் தோல்வியடைந்த திமுக தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஐயா இபிஎஸ் அவர்களும் அவர்களோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியும் களம்பிறங்கி இருக்கும் பொழுது மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்கிற நிதர்சன உண்மை எல்லோருக்கும் தெரிகிறது. அதனால தன்னுடைய கூட்டணி கட்சிகள் என்று தான் சொல்லுவதை தலையாட்டி கொண்டு வேறு மாநிலத்தில் வேறு நாடகமும் தமிழகத்தில் வேறு மாதிரியான நாடகம் நடத்துகிற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த கோமாளி கூட்டங்களை வைத்துக்கொண்டு இவர் ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லி ஊரணியில் தமிழ்நாட்டை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. சென்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விஜய் அவர்கள் அந்த லாக்அப் டெத் ரிலேட்டபிளாக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. ஊர் சைட்லேருந்து கிளம்பி வரக்கூடிய டிவிகேவினுடைய தொண்டர்களை அவங்கவுங்க ஊர்லேயே காவல்துறையினர் கைது செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்தியில் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் என்பதற்காக சீமான் அவர்கள் காமராஜரனுடைய நினைவத்திற்கு மரியாதை செலுத்தணும்னு போயிருக்காங்க. அப்போ கேட்டு மூடி இருக்கு, பின்பக்கம் கேட்டு விளையாட்டி வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணதுனால சீமான் அவர்கள் கோபமடைந்து அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பில் சில வார்த்தைகள்லாம் பேசினாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல சில தடைகள் விதிக்கிறது அப்படிங்கிற இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஜனநாயகத்திற்கு எதிராக திமுக ஆட்சி நடந்து கொண்டு இருப்பதனுடைய பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். எதிர்க்கட்சிகளுடைய குரல் வலையை ஆளும் அரசு நெரிக்கிறதுன்னு ஐயா ஸ்டாலின் அவர்களே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பேசினார். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நிர்வாகி இருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் போட்ட அந்த சட்டையை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணுறார். விலையில் வித்தியாசம் அவ்வளவுதான். ஆனால் உடனடியாக அவரை கைது செய்யப்பட்டு ஒரு பெரிய தீவிரவாதியை மாதிரி அவரை நடத்துகிற ஒரு கொடுமையை பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பாராளுமன்ற திமுகவுடைய உறுப்பினர் அவர் தவறு செய்கிறார். அந்த பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி பேசிவிட்டு ஊரை மாற்றி போட்டாச்சு, கடலூர் என்பதை மதுரைன்னு போட்டாச்சு. உடனே இரவோடு இரவாக எங்களுடைய நிர்வாகியை கைது செய்து கொடுமைப்படுத்தக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம். ஆனால் இதே திமுகவுடைய ஐடி அணியினரும் அதே மாதிரி திமுகவுடைய நிர்வாகிகளும் உள்துறை அமைச்சரில் இருந்து உயர்மட்ட நிர்வாகிகள் வரை பாஜகவினரை மிகவும் இழிவாக கேவலமாக பேசுகிறார்கள். அவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று புகார் அளித்தும் கூட காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. அப்போ ஜனநாயகம் எங்கே இருக்குது? ஆளுங்கட்சின்னா நாங்கள் அராஜகத்தை செய்வோம்,
எதிர்க்கட்சியை உங்களை வாழவே விடமாட்டோம்னு நினைக்கிற ஒரு மோசடி ஆட்சி தான் திமுகவுடைய ஆட்சி. அது யாருக்கு நிகழ்ந்தாலும் சரி, அது சீமானுக்கு எதிராக, திரு விஜய் அவர்களுக்கு எதிராக, அல்ல யாருக்கு எதிராக, இவர்கள் ஜனநாயகத்திற்கு எதிராக, இவர்களை குறை சொல்லுகிறோம் என்ற ஒரே காரணத்திற்காக, இவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகிறோம் என்ற ஒரே காரணத்திற்காக அடக்குமுறை செய்வோம் என்று நினைத்தால் 6 மாதத்திற்கு பிறகு இவர்கள் அடங்கி போக வேண்டிய சூழல் இருக்கிறது. அதை மறந்துவிட வேண்டாம். ஒரு கட்டத்திற்கு மேல நீங்கள் அராஜகத்தின் மூலம் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நினைத்தால் அது தமிழக மண்ணில் பலிக்காது. நாங்கள் ஜனநாயகத்தை நம்புகிறோம். சர்வாதிகாரம் எங்கும் நிலைத்ததில்லை, தமிழகத்திலும் நிலைக்காது, திமுகவும் நிலைக்காது. ஓகே, அராஜகத்தை கையில் எடுத்து ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னா அதற்கும் திமுக வந்து ரெடியா இருக்காங்களா? கண்டிப்பா. அவங்களுக்கு அடிப்படை நோக்கம் என்னங்க? அவர்களுக்கு என்ன சித்தாந்தம் இருக்கு, என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு, எதை வைத்து அவர்கள் மக்களை சந்திப்பாங்க? நான் இவ்வளவு பட்டியலிட்டனே, சொன்ன வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றல. அது மட்டுமல்லாம கனிம வள கொள்ளை, செம்மண் திருட்டு, அமைச்சர்களே தொடர்ந்து கைதாகுவது, அதே போன்று இப்போ டாஸ்மாகினுடைய ஊழல் 1000 கோடிக்கு மேல, அதுல மீண்டும் கைதாக போகிறார்கள். ஏறக்குறைய ஒரு 10 அமைச்சர்கள் மீது வந்து குற்ற வழக்குகள் நீதிமன்றத்தில் பெண்டிங்ல இருக்கு. எப்பொழுது வேண்டுமானாலும் இவர்கள் கைது செய்யப்படலாம். ஏன் இப்போ அமைச்சர் பொன்முடியை என்ன ஆனாரு, கைதாகி இப்போ இடைக்கால ஜாமீன்ல இருக்கிறாரு. அதே மாதிரி செந்தில் பாலாஜி கைதாகி இடைக்கால ஜாமீன் இருக்காரு. KKSSR இருக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் போட்ட வழக்குகள் மறு விசாரணைக்கு போயிருக்கு. அதே மாதிரி பொன்முடியுடைய வழக்கு மறு விசாரணைக்கு போயிருக்கு. இப்படி பல வழக்குகள்ல இருக்கக்கூடியவர்கள் கூடிய விரைவில் ஒரு 10 அமைச்சர்கள் சிறைக்கு போகிறார்கள். தேர்தலை சிறையிலிருந்து தான் அவர்கள் திட்ட முடியுமே தவிர மக்களை சந்திக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட அராஜகத்தையும் வன்முறையையும் மக்களிடத்தில் அச்சத்தையும் ஏற்படுத்தி ஆட்சியை பிடிக்கலாம்னு நினைச்சா அது தமிழகத்தில் நடக்காது. ஓகே, அடுத்து யார் அந்த லிஸ்ட்ல இருக்கா? இப்போ கைது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்கள் சொன்னீங்கல்ல, அடுத்து யார் அந்த லிஸ்ட்ல இருக்கா? நான் 10 பேர் சொல்லியிருக்கிறேன். 10 பேரில் யார் வேண்டுமானாலும் முன்னால போகலாம். திமுக அமைச்சர்கள் யார் வேண்டுமானாலும் பின்னால வரிசை கட்டி நிற்கலாம். ஆனால் இவர்கள் எல்லோருமே நீதிமன்றத்தால் தண்டிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நீதிமன்றம் திமுக அதிமுகன்னு பார்ப்பது கிடையாது. தவறு செய்தவர்களை தண்டிக்கும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் திமுகவுடைய அமைச்சர்கள் நிறைய பேர் சிறைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ யாரெல்லாம் இடைக்கால ஜாமீன் வந்திருக்கிறார்களோ அது கூட ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு சூழலும் அமையலாம். அதனால் இவர்கள் தேர்தலை மக்களோடு சந்திப்பதை விட தேர்தலை சிறையில் உள்ள குற்றவாளிகளோடு சேர்ந்து அவர்களோடு பேசி சந்திப்பது தான் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அராஜகக்காரர்களுக்கு முடிவு அதுதான், திமுகவுக்கும் அதுதான் முடிவு. இப்போ நீதிமன்றம் திமுகனும் பார்க்காது, அதிமுக அப்படின்னு பார்க்காது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்போ அதிமுகவிலும் அடுத்து யாராவது சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா? யாராக இருந்தாலும் தவறு செய்தவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்பது இயல்பு. அதனால் நாம் என்ன பார்க்குறோம்னா, இன்றைக்கு குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு இடைக்கால ஜாமீனில் இருக்கிற பொன்முடி போன்றவர்கள் எல்லாம் நீதிமன்றத்தால் வெளிப்படையாகவே கண்டனத்துக்குள்ளாக்கப்பட்டு இதை சரியா தமிழக காவல்துறை விசாரிக்கல, நீங்கள் இப்படியே இருந்தீர்கள் என்றால் சிபிஐக்கு நாங்களே வழக்க மாற்றுவோம் சொல்ற அளவுக்கு தான் தமிழக காவல்துறையை ஏவல் துறையாக திரு ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற உண்மை தமிழக மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. நீதிமன்றமே வருத்தப்படுகக்கூடிய அளவுக்கு, கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த திமுகவுடைய செல்லாக்காசு ஆட்சி இருக்கிறது. இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும். அதற்கு சரியான தீர்வு என்பது அதிமுக பாஜகவுடைய கூட்டணி தான் என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அதனால அன்பை விதைத்து அறநெறியில் நாங்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அராஜகத்தின் மூலம், எதிர்க்கட்சிகளை நசுக்குவதன் மூலம், ஜனநாயகத்தை ஒழிப்பதன் மூலம் திமுக ஆட்சியை பிடித்து விடலாம், பணத்தின் மூலம், சாராயத்தின் மூலம் பிடித்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தர்மம் தான் வெல்லும், திமுக தோற்கும் என்பது நிச்சயமான உண்மை. இப்போ நீங்க சொன்ன அந்த பொன்முடி இந்த மாதிரியான ஆட்களுக்கு என்ன மாதிரியான வழக்குகள், என்ன மாதிரியான சிறை தண்டனைகள் இருக்கு அப்படின்ட்டு சொல்றீங்களோ, அதே மாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடிய SP வேலுமணி, விஜயபாஸ்கர் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து CV சண்முகம் அவர்கள், இவங்களுமே வழக்கெல்லாம் சிக்கியிருக்காங்க. அவங்களுக்குமே கோர்ட் ரிலேட்டபிளான பல கேசஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதுவும் அவங்களுக்கு பொருந்தும் தானே? வழக்குகளில் இருக்கக்கூடியவர்கள் நீதிமன்றத்தால் தண்டனைக்குள்ளாக்கப்படக்கூடியவர்களாக இன்னும் மாறலை. அதனால் அது வழக்கு விசாரணையில் இருக்கிறது. இவர்கள் தண்டிக்கப்பட்டு குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு பிறகு உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால ஜாமீனில் தான் திமுகவுடைய அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ரெண்டுக்கும் வெவ்வேறு வித்தியாசம் இருக்கு. அது உறுதி செய்யப்பட்டா இது அவங்களுக்கும் பொருந்துமா? யாராக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டனை அனுபவிக்கணும் என்பது இயல்பு. அது கூட்டணி அந்த மாதிரியான பாரபட்சம் பாஜக அப்படி எப்படிங்க பார்க்கும்? தவறு செய்தால் தண்டனையை நீதிமன்றம் கொடுக்கிறது என்றால் அதில் நாங்க என்ன கருத்து சொல்ல முடியும்? தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை அனுபவிக்கின்றது இயல்பு தானே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து அமைச்சரவையில் நீங்க இருப்பீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அமித்ஷா அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு பதில் எஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் சொன்ன பதில்
தனிப்பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்கார். இந்த இரண்டு கருத்தும் முரணா பார்க்கறதா, இல்லை கண்டிப்பாக பாஜக அமைச்சரவையில் இடம்பெறும், அந்த முடிவை அமித்ஷா அவர்களே எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கறதா? இரண்டு கருத்துமே முரண் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக ஐயா இபிஎஸ் அவர்கள் நாங்கள் பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்பும் தனித்து ஆட்சி அமைப்பும் என்று சொல்லுகிறார் என்றால், அந்த கட்சியினரை ஊக்கப்படுத்துவதற்கு, அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை இன்னும் திறம்பட செயல்படுத்துவதற்கு, அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு அப்படித்தான் பேச வேண்டும். அதுதான் ஒரு கட்சி தலைவருடைய இயல்பான நிலை. அதை அவர் வெளிப்படுத்துகிறார். அதனால அது முரண்னு நீங்க சொல்ல முடியாது. எங்களுடைய பாஜகவுடைய நிர்வாகிகளை, கேடர்களை, உழைப்புக்கூடிய மக்களை இன்னும் உற்சாகப்படுத்தணும். ஆட்சி அமைக்கப்படுமையானால் அந்த ஆட்சியில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட உழைப்பை நீங்கள் செய்ய வேண்டும். அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவராக, உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் சொல்லுகிறார் என்றால், அது எங்களுடைய கட்சியின் நிலை. எங்களுடைய கட்சியின் நிர்வாகிகளை ஊக்கப்படுத்த, அடுத்த கட்ட வெற்றிக்காக எங்களை இன்னும் சீர் செய்கிறார், செதுக்குகிறார், வெற்றி பெறுவதற்கான அதிக உத்வேகத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அதனால இதுவும் முரண் கிடையாது. ஒவ்வொரு கட்சியிலும் அந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அல்லது கூட்டணியில் பங்கு பெற வேண்டும், அந்த ஆட்சியிலே பங்கெடுக்க வேண்டும் என்று நினைப்பது இயல்பு. இது திருமாவளவன் பேசுகிறார், கம்யூனிஸ்டும் பேசுறாங்க, காங்கிரஸும் பேசிக்கொண்டிருக்கிறது. அப்ப அவர்களெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது திமுக அதை பற்றி பெருசா கண்டுகொள்ளாம, பாஜகவும் அதிமுகவும் பேசும்போது மட்டுமே உடனடியாக இவர்கள் பசீர்களா ஏபிஎஸ்க்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமான்னு ரொம்ப அதிமுகவை பற்றி திமுக கவலைப்படுவது தேவையற்றது. எங்கள் கூட்டணிகளை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். உங்க கூட்டணிக்குள்ளரையே கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று கேட்கக்கூடிய திருமாவளவனையும், கம்யூனிஸ்டுகளையும், காங்கிரஸிகளையும் திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் என்ன செய்ய போறார் என்பதான் எங்க கேள்வி. அந்த கூட்டணியில இடம் பெறுவீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரே பதில், கரெக்டான பதில்னு கூட சொல்லலாம், எஸ் அப்படிங்கிற பதிலை வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. ஏன் அந்த பதிலுக்கு தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும் எடப்பாடி அவர்கள் பேசணும்? அங்கே எஸ்ஆர் நோ அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தானே. அதை அங்கே சொல்லாம இருக்கிறது தானே மறுபடியும் மறுபடியும் கேள்வியை எழுப்புது. யார் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நாம முடிவு செய்ய முடியும். அவங்க தான் முடிவு பண்ணணும். கட்சி தலைவர் அவங்க தான் முடிவு பண்ணணும். அது சொல்ல மாட்டாங்க. திரும்ப சொல்றேன், சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு நீங்க கவலைப்படுறீங்க. அவர் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு எதை சொன்னால் புரிந்து கொள்ள முடிய வைக்க முடியுமோ அதை புரிய வைக்கிறாரு. அது ஒரு தலைவருக்கான கடமை. அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், அவர்கள் பயணிக்கிறார்கள். அவர் இன்றைக்கு வந்து தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்று சொல்லி ஒரு பெரிய பயணத்தை தொடங்கி இருக்கிறார். லட்சக்கணக்கான மக்கள் வந்து அணிதிரண்டு வராங்க, பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவருடைய கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். மக்களுக்கு அவர் சொல்லுவதை ஏற்புடையதாக இருக்கிறது எனும் பொழுது ரொம்ப திமுக கவலைப்படுவதாலோ அல்லது ஊடகங்கள் கவலைப்படுவதாலோ இதை தனிப்பட்ட முறையில் விளக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அதனால அதை பற்றி அவர் யோசிக்கல. மக்களுக்கு என்ன சென்று சேர வேண்டுமோ, திமுகவுடைய அவலங்களை எதை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அதை அவர் சரியாக செய்கிறார். அதனால் அதிமுகவுடைய பாதை சரியாக இருக்கிறது. அதில் ஊடகங்களோ திமுகவோ பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்படவில்லை அவசியம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அமைச்சரவையில் அடுத்த வருடம் வந்து பாஜக வந்துடும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்றத்தினுடைய அந்த கூட்டத்தில் தான் முடிவு செய்யப்படுமே தவிர, அதுவரை எங்களுடைய ஒரே இலக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும். அதிமுக பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற்று 2027 ஆட்சி மாற்றத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கொள்கை இலக்கு. அதனால தான் ஐயா இபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் தமிழகம் முழுக்க தன்னுடைய தொடர் பிரச்சாரத்தை ஆரம்பித்து அவர் சென்று கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் முழுக்க உள்ள பூத் கமிட்டிகளை பலப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு பூத்துக்குள்ள போய் அந்த நிர்வாகிகளை பலப்படுத்தி வாக்காளர்களை இன்னும் அதிகமாக பாஜகவின் பக்கம் கொண்டு வருவதற்கான கடும் முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் தேர்தல் பணிகளை இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர ஆட்சிக்கு பின் என்ன நடக்க வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது அமர்ந்து யோசிக்க எங்கள் இருவருக்குமே நேரம் இல்லை. ஓகே, தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும்னு எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. ஸோ அதற்கான விஷயத்தினால இந்த சுற்றுப்பயணத்தை தொடர்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா அவருடைய நோக்கம் வெல்ல வேண்டும் என்பது எங்களுக்கும் மாற்று கருத்து இல்லை. ஓகே, அமைச்சரவையில் இடம் பெறுமாங்கிறது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய தேசிய தலைமை முடிவெடுக்கும். அதன் அடிப்படையில் எங்களுடைய நிலைப்பாடு இருக்கும். அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க போறதா சில செய்திகள்லாம் கேள்விப்படுறோமே, நீங்க தான் கேள்விப்பட்டீங்களா? இந்த மாதிரியான நகைச்சுவையை வந்து கேட்டுட்டு நாங்கள் கடந்து போயிடுவோங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தனி கட்சி துவங்கிய எல்லோருமே அடையாளம் இல்லாமல் போயிருக்கிறார்கள் என்பது வரலாறு. அது எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் எதிரா. ஆமா, அதனால யாருமே பாஜகவை விட்டு விலகி வேறு கட்சியில் போய் இணைவார்கள் தவிர தனி கட்சி தொடங்க மாட்டாங்க. அப்படி தொடங்கியவர்களுடைய வரலாறு எதுவாக போனது என்பது எல்லோருக்கும் தெரியும். நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் பாஜக கால் பதிப்பதற்கு என்பதை தாண்டி
பெரிய வாக்கு வங்கியாக உருவாக்குவதற்கு, அதே போன்று மோடியை நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக கட்டுமையாக உழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரை களங்கப்படுத்துவதற்குத்தான் இப்படி அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்கிற ஒரு பிரச்சாரத்தை திட்டமிட்டு திமுக உள்ளிட்ட ஐடி விங்குகள் பரப்புகிறது. அதில் உள்நோக்கம் இருக்கிறது. இந்த உள்நோக்கத்திற்கு பாஜகவுடைய நிர்வாகிகள் பலியாக மாட்டார்கள். நாங்கள் அண்ணாமலை அவர்களை நேசிக்கிறோம். முன்னாள் தலைவர் மட்டுமல்ல, இந்த கட்சிக்காக உழைத்தவர், மோடியின் மீது அளவு கடந்த பாசம் வைத்தவர். அவருடைய பாதையில் இன்னும் தேசியத்தில் மிகச்சிறந்த பொறுப்புகளும் தேசத்திற்கான பணிகளும் தொடர வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதை அவர் நிச்சயமாக சாதித்து காட்டுவார் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.